ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்க்கு தேவையா இல்லையா அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம சேனல் வந்து எல்லாரும் பார்த்துட்டு டைரக்டா எங்கிட்ட வந்து எனக்கு வாட்ஸ்அப் ஏபிஐ வாங்கி கொடுங்க, எனக்கு வாட்ஸ்அப் ஏபிஐ எவ்வளவு பிரைஸ் அப்படிலாம் கேட்குறேன். இங்க வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ நான் சேல் பண்றது கிடையாது. இது டைரக்டா நீங்க வாட்ஸ்அப் கிட்ட வாங்க போறீங்க யூசிங் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா ஒரு வாட்ஸ்அப் கிட்ட வாட்ஸ்அப் ஏபிஐ பை பண்ண போறீங்க. ஸோ என்னோட பார்ட் என்ன இருக்குன்னா உங்க பிசினஸ் தேவையான ஆட்டோமேஷன் செட் பண்ணி கொடுக்குறது, அது மூலம் எப்படி சேல்ஸ் கன்வெர்ட் பண்றது, அது மூலம் எப்படி வந்து ஒரு ஃப்ளோ செட் பண்றது, இந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம். ஸோ டைரக்டா என்கிட்ட வாட்ஸ்அப் ஏபிஓ நான் சேல் பண்றது இல்லை, வாட்ஸ்அப் ஏபிஓட நான் டைப் எதுவும் பண்ணதில்லை. ஸோ என்னால எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான் guys. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்க்கு தேவையே இல்லையான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டு எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஏன் என்னோட பிசினஸ் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் போட்டுன்னா ஒரு வார்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஏன் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேஷன் பார்ட்ல முக்கியமான பார்ட் வந்து வாட்ஸ்அப். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற எல்லா யூஸரும் கண்டிப்பா வாட்ஸ்அப் அவங்களோட மொபைல் யூஸ் பண்றாங்க. நீங்க டைரக்டா எஸ்எம்எஸோ மெயில் அனுப்புறது மூலமா வர கன்வர்ஷன் ரேட்டோட இங்க வாட்ஸ்அப்ல கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லா பிசினஸும் செட் ஆகும் விட கண்டிப்பா எல்லா பிசினஸ் செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினா சர்வீஸ் பிசினஸ், இ காமர்ஸ் பிசினஸ். ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா பிசினஸ்க்கும் என்ன ரெகுலரா உங்களுக்கு கஸ்டமர் வராங்கன்னா இந்த கஸ்டமர் ரிப்பீட்டட் கஸ்டமர்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா சூட் ஆகும். இன்கேஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸும் இல்லை, என்கிட்ட கஸ்டமரே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் போகாதீங்க. பிகாஸ் ஏன் நான் இது சொல்றேன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நீங்க போறதுனால உங்களுக்கு தான் செம்ம லாஸ் ஆகும். பிகாஸ் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப 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 ஹை. ஸோ அதனால சரி நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்பதான் ஒரு 1 இயர் ஆயிருக்கு, இல்ல எனக்கு இப்பதான் ஐடியா இருக்கு நான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணணும், நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். உங்க இல்ல எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வந்தா போதும், கரெக்டான ஆடியன்ஸ் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போகலாம். அதர்வைஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க, யாருமே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்குள்ள வராதீங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனலை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெயின் பெனிஃபிட்ஸ்னா டீம் இன்பாக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து யூசருக்கு நீங்க ஆக்சஸ் கொடுத்து எல்லா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து உங்களோட அதாவது ரிப்ளை சாட்டோ இல்ல கஸ்டமர் ஏதாச்சும் உங்ககிட்ட என்கொயரி பண்ணலாம், அந்த மாதிரி டீம் இன்பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அது மூலமா நீங்க கஸ்டமர் பேசி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ கோட் சேட் பாட், அதாவது உங்க வெப்சைட்ல வந்து சேட் பாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க ஸோ கார்னர்ல. ஸோ அது மாதிரி சேட் பாட் ஆப்ஷன் இந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க எந்த ஏபிஐ பை பண்ணாலும். அது வந்து ப்ராட்காஸ்ட் வியா டெம்ப்ளேட் மெசேஜ். அது என்ன ப்ராட்காஸ்ட் வியான்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்கு, உங்ககிட்ட இருந்து ஒரு 1 lakh டேட்டா பேஸ், ஒரு 10,000 டேட்டா பேஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அட் அ டைம் வந்து வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் வியா டெம்ப்ளேட் மெசேஜ்னா நீங்க ஒரு மெசேஜ் மார்க்கெட்டிங்கோ இல்ல ப்ராட்காஸ்டோ பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மெசேஜை ஃப்ரீ அப்ரூவ் வாங்கி ஆகணும். யார்கிட்ட வாங்க போறீங்க? ஃபேஸ்புக் கிட்ட. அந்த அந்த மெசேஜை நீங்க ஃப்ரீ அப்ரூவ் வாங்கி அதை நீங்க டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் தான் நீங்க வந்து 1 lakh மெம்பர்ஸ்க்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும், பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். அட் லாஸ்ட் ஃபோர்த் வந்து ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணலாம் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் ஆட் ரன் பண்றீங்க. ஒன்ஸ் லீடு வந்த உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் போகணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட சிஆர்எம் இருக்கு, சிஆர்எம் என்ட்ரி பண்ணா அவங்க ஆட்டோமேஷனா வாட்ஸ்அப்ல வந்து எஸ்எம்எஸ் போகணும், அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நிறைய ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போனோம்னா அடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்னைக்கு போகணும் அந்த மாதிரி செட் பண்ண முடியும். இதுல வந்து எப்படிலாம் ட்ரிகர் பண்ணலாம், கீவேர்ட் ஆக்ஷன் வச்சு ட்ரிகர் பண்ணலாம், ரிப்ளை மெட்டீரியல் வச்சு ட்ரிகர் பண்ணலாம். இது ரிப்ளை மெட்டீரியல் நம்ம நார்மலா வாட்ஸ்அப்ல இருக்கு. ஸோ இங்கே நீங்க ரிப்ளை மெட்டீரியல் வச்சு ட்ரிகர் பண்ணலாம். அது ரோட்டிங் சீக்வன்ஸ் ரோட்டினா ஒண்ணு இல்லை, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்புறீங்க ஒரு கஸ்டமருக்கு, ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸும் சென்ட் பண்ணலாம். சீக்வன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷூஸோ இல்ல ரெடிமேட் டெக்ஸ்டைல் ஷாப்ஸோ வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ்க்கு இருக்கலாம், மென்ஸ் இருக்கலாம், உமன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி மல்டிபிள் சீக்வன்ஸா வந்து நீங்க செட் பண்ண முடியும் இங்க. ஸோ அதனால இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெக்ஸ்டைல் ஷாப், ஷூஸ், இ காமர்ஸ் ப்ராடக்ட்லாம். அந்த டேஷ்போர்ட் அனாலிட்டிக்ஸ் இங்க வந்து நீங்க எவ்ரி டைம் உங்க ஒரு பல்க் ப்ராட்காஸ்டோ இல்ல ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ணும்போது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வியூ பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் அனாலிட்டிக்ஸே நீங்க செட் பண்ண முடியும். அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களால ஈஸியா வந்து ஹெல்ப் ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட டேரக்டா எவ்வளவு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அக்கௌண்ட் செட்டப் வந்து முக்கியமான ஒண்ணு. இதுதான் எல்லாரும் என்கிட்ட கேட்க வேண்டியது. ஏன்னா அக்கௌண்ட் செட்டப் கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கும். ஏன்னா உங்க பிசினஸ் வெரிஃபை பண்ணா மட்டும்தான் வாட்ஸ்அப் ஏபி கண்டிப்பா பை பண்ண முடியும். செகண்ட், டிஸ்பிளே நேம். ஏதாவது கிரீன் டிக் மார்க் மட்டும் தனியா வாங்க முடியாது, கண்டிப்பா வாங்க முடியாது. நீங்க வாட்ஸ்அப் ஏபிஐ வாங்கினா கண்டிப்பா அது ஒரு $50 சம்திங் ஒரு பேமெண்ட் கொடுத்து தான் நீங்க அந்த டிஸ்பிளே நேம் பை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க எடுக்க போற ஏபிஐ வெண்டர்ஸ் பொறுத்து. அது ஃபோன் நம்பர். உங்களோட ஃபோன் நம்பர் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது. நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ்லேயே இருக்கக்கூடாது. இதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி ஆகணும். ஸோ அதான் இது மெட்டா காமர்ஸ் பாலிசி. அதாவது ஃபேஸ்புக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்ற மாதிரி தான் உங்களோட டெம்ப்ளேட் மெசேஜ் செட் பண்ணிடணும். இதுதான் முக்கியமான அக்கௌண்ட் செட்டப் தேவையானது. அட் தேர்ட் பார்ட் என்னன்னா, இதுதான் இப்ப தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு பெனிஃபிட்னா என்ன, அக்கௌண்ட் செட்டப்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிப்பா. இது வந்து நான் சொன்ன முழுக்க முழுக்க யாரெல்லாம் வந்து உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஆல்ரெடி நான் 5 இயர்ஸ் பிசினஸ்ல இருக்கேன் அவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும் இது. அதுவே வேற யாருமே ட்ரை பண்ணாது. இதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இதோட காஸ்ட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி தான் உங்களுக்கு சொல்றேன், இது டெமோ பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ வந்து வாட்டியும் இன்ட்ராக்டும் எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ரைஸிங் பாத்தீங்கன்னா மந்த்லி ப்ரைஸ் வந்து $49, அப்ராக்சிமேட்லி 2500 சம்திங் வரும் ஒரு மந்த்லி நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இது ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ 2500 ஒரு காஸ்ட் ஆகும். பிளஸ் இங்க வந்து பார்த்தா மந்த்லி சேட்பாட் செஷன், வெறும் சேட்பாட் மட்டும் தான் ஃப்ரீ. 1000 சேட்பாட் ஃப்ரீ. அதாவது ஆல்ரெடி மெசேஜ் அரேஞ்ச் பண்ணா அவங்க ரிப்ளை பண்றதுக்கு தான் அது வந்து 1000 ஃப்ரீ. அதர்வைஸ் நீங்க மந்த்லி வந்து 2500 ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவே வந்து ட்ரிபிள் ஸ்பெண்ட் பண்ண ப்ரோவேஷன் growth ப்ரோ பிசினஸ். அதுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சஜஸ்ட் பண்றது ஒரு டெமோ எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரோவோ இந்த பிசினஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 யூசர்ஸ் இன்க்ளூடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டீம் மெம்பர்ஸ் 5 யூசர்ஸ் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்றேன். அடிஷனல் யூஸ் மந்த்லி ஃபீ ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷனல் வேற ஏதாவது தேவைப்பட்டா அது மந்த்லி ஃபீ வந்து $12 ஆகும். இது முழுக்க காசு. இது மட்டும் இல்லாம இதுல வந்து மெசேஜ் காஸ்ட்டும் வரும். ஸோ அந்த மெசேஜ் காஸ்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சேம் இஎம்ஐ தான் இன்டாக்ட் ஒரு ஏபி டூல் இருக்கு, அதாவது வெண்டா இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் வந்து 999, அங்க வந்து 2500, இங்க வந்து 999 பிளஸ் டாக்ஸஸ் பிளஸ் பர் மந்த் வரும். ஸோ இது வந்து டூல் காஸ்ட். ஸோ இந்த டூல் காஸ்ட் எவ்வளோ, $49, அதாவது 2500 பிளஸ் மெசேஜ் காஸ்ட். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்கன்னா அதோட காஸ்ட் பர் மெசேஜோட காஸ்ட் எவ்வளோ, 0.82. ஸோ நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்ரி டைம் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் 0.82 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டூல் காஸ்ட் வேற, இந்த மெசேஜ் பர் காஸ்ட் வேற. ஸோ டூல் வாங்குறீங்க, மெசேஜ் சென்ட் பண்றீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 1 lakh மெசேஜ் சென்ட் பண்ண கிட்டத்தட்ட 80,000 rupees நீங்க பே பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால மெயின் ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக இல்ல நார்மலா ஓடிபி இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக ட்ரை பண்ணீங்கன்னா 35 பைசா. ஓகேவா? இப்ப ரெண்டுக்கும் புரிஞ்சிச்சு. நீங்க எவ்ரி டைம் இந்த டூல் பை போடணும் பிளஸ் மெசேஜ்க்கு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் கைஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான ஒண்ணு. யாருமே இதுக்கப்புறம் வந்து நான் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இதை முழுக்க யாரெல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. நீங்க பிசினஸ் ஒரு 3 to 5 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல உங்க பிசினஸ் வந்து பேன் இண்டியா லெவல் இருக்குன்னா ஒரு சர்வீஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் புதுசா வரங்களோ இல்ல ஆல்ரெடி இப்பதான் பிசினஸ் வந்து 1 or 2 இயர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணோம்னா அமௌண்ட் கிட்ட வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.